Hi friends, welcome to Indo's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தியோட தொட்டு சாப்பிடுற மாதிரி ஒரு சூப்பர் டேஸ்டியான வெள்ளை குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார்ல அரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயம், ஒரு 10 புதினா இலை, கூடவே 1 இன்ச் அளவு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு, 1 டேபிள்ஸ்பூன் பொட்டுக்கடலை, 5 முந்திரி பருப்பு முழுசாவே சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவு கசகசாவை 1/4 கப் அளவு சுடு தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கல்பாசியும் சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடுபடுத்திட்டு 2 பிரியாணி இலை, 2 சின்ன சைஸ் பட்டை, கொஞ்சமாக கல்பாசி, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதெல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஒரு 2-3 நிமிஷம் வதக்கணுன்னா போதும், ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போ இது கூடவே காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம், அதனால் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுது சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு 2-3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தாராளமாக 3 கப் அளவு தண்ணி வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 மீடியம் சைஸ் தக்காளியில் நடுவில் இருக்கிற அந்த விதை எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு சூப்பரான வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமாவில் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இட்லி, தோசை, பரோட்டா, பூரி, சப்பாத்திக்கு சூப்பரான காம்பினேஷன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம வீடியோஸில்